திரு கண்ணங்கரை அவர்களுடைய 1945ஆம் ஆண்டு செய்யப்பட்ட கல்விக் கொள்கையின் பின்னதாக இது 7வது அல்லது 8வது முறை கொள்கையை மாற்றுவதாக இருந்தால் நாம் நினைக்கின்ற ஒரு ஆய்வு செய்ய வேண்டும். முழுமையாக ஒரு ஆய்வு செய்து தேவைகள் என்ன என்பதை நன்றாக அறிந்து அதற்கு பின்னதாக கல்விக் கொள்கையை மாற்றுவது நல்லது. இந்த கல்விக் கொள்கையை மாற்றுவதற்கு அரசாங்கம் கோடிக்கணக்கிலே பணம் செலவழிக்க வேண்டியிருக்கின்றது. ஆகவே இந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி கல்விக் கொள்கையை மாற்றுவது நல்லது. உண்மையாகவே கல்வி சீர்திருத்தம் என்பது காலத்துக்கு ஏற்ற ஒரு தேவையானது. அது உண்மையாகவே ஒரு சில கல்வி முறைகள் அது மாணவர்களுக்கு பெரிய சுமையாக இருக்கின்றது, கடினமாக இருக்கின்றது. அதே போல பெற்றோர்களுக்கும் அது ஒரு கடினமான விடயமாக இருக்கிறது. ஆனால் இந்த கல்வி சீர்திருத்தங்கிற செயல்பாடுகள் உண்மையாகவே தேவை. மாணவர்களுக்கும் தேவை, பெற்றோர்களுக்கும் தேவை, அதே போல ஆசிரியர்களுக்கும். அடுத்தது இந்த நவீன உலகத்துக்கு ஏற்ற விதத்தில் இந்த கல்வி சீர்திருத்தம் தேவை. ஆனால் அரசாங்கம் கொண்டு வருகின்ற இந்த கல்வி சீர்திருத்தத்திற்குள்ள உள்நோக்கம் என்ன இருக்குங்கிறது இன்னமும் யாருக்கும் சரியா தெரியாது. காரணம் கேட்டால் உண்மையாகவே இந்த அரசாங்கம், அதாவது NPP அரசாங்கம் தனியார் கல்வித்துறைக்கு எதிராக செயல்பட்டவங்க, தனியார் பல்கலைக்கழகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக செயல்பட்டவங்க இப்படி. ஆனால் இப்போ பரந்த அளவில் சமூகத்தில் ஒரு கருத்துக்கள் இருக்கின்றது என்னன்னு கேட்டால், இது அதாவது எதெல்லாம் வேணான்னு சொன்னாலும் அதெல்லாம் கொண்டு வரதுக்கான வேலைப்பாடுகளை செய்கிறாங்க அப்படிங்கிறது. அப்போ அதனால கல்வி சீர்திருத்தத்தை நாங்கள் வர வைக்கிறோம். அது நிச்சயமாக நடக்கணும். இப்போ நான் பார்த்த அண்மை காலமாக இந்த பாட சப்ஜெக்டை 50 நிமிஷமாக ஆக்க போகிறதாக கேள்விப்பட்டோம். உண்மையாகவே அது எவ்வளோ தூரம் மாணவர்களுக்கு பொருந்தும் என்கிட்ட, மாணவர்களுக்கு இது எவ்வளோ தூரம் பொருத்தமாக இருக்கும், மாணவர்களுக்கு இது எவ்வளோ தூரம் ஏற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா பலமையாக சொல்கிறாங்க. 20 நிமிஷத்துக்கு மேலே கிரகிக்கிற சக்தி, அதாவது ஞாபகம் வைத்துக் கொள்கிற சக்தி மாணவர்களுக்கு இருக்காதுன்ட்டுன்னு. இப்போ இதெல்லாம் ஆய்வு செய்யணும். இது எடுத்தோம் என்ன சொல்றது, இந்த கொலைக்கியல் வேர்டில் சொல்கிறோம்னா எடுத்தோம் கவுத்தோன்னு வேலை செய்யலாது. இது நல்ல புத்திஜீவிகள், கல்வியாளர்களோடெல்லாம் கலந்து ஆலோசித்து தான் இந்த சீர்திருத்தத்தை கொண்டு வந்தோம். திருத்தத்தை பற்றி நான் நல்லது தான் யோசிக்கிறேன். அதே நேரத்தில் மற்ற நாடுகளை போல, ஜப்பான், சைனா நாடுகளை போல தொழிலோடு சேர்ந்த கல்வியாக இருந்தால் பரவாயில்லை. ஸ்ரீலங்காவில் வெறுமனே ஒரு அரசாங்கம் வந்ததும் கல்வியை திருத்தம் படுத்துறேன்னு சொல்லி ஒவ்வொரு அரசாங்கமும் கல்வியை மாற்றி அமைக்க முயற்சிக்கின்றார்கள். அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் என்று சொல்ல முடியாது. ஒரு ஆய்வின்படி ஆய்வு செய்ததற்கு பிறகு இந்த கல்வியை சீர்திருத்தம் செய்வது நல்லது என்று நான் நினைக்கின்றேன். அந்த கல்வி சீர்திருத்தம் மாற்றம் வேண்டுதான் சார். என்னன்னா அது அரசாங்கம் எடுத்த முடிவு நல்ல முடிவாக தான் இருக்குது. இருந்தாலும் கல்வி சீர்திருத்தம் பார்க்க போனால் நவீன முறையில் இது சாத்தியப்படும் தான் நான் நினைக்கிறேன். நான் ஜப்பான், இந்தியா அந்த மாதிரி நம்ம ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போகிறதுன்னா கல்வியை நல்ல ஒரு இதுக்கு கொண்டு வரணும். ஏன்னா பிள்ளைகளுக்கு விளையாட்டுக்கான விஷயங்கள் குறைவு. எந்த நேரமும் பிள்ளைகள் படிப்பு படிப்பு படிப்புங்கிற அந்த ஒரு வாழ்க்கைக்கு தான் பிள்ளைகள் போய்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு மாற்றம் ஒன்று வரணுமா இருந்தால் அது நாங்களும் எதிர்பார்க்குறோம் தான். நான் எப்படி யோசிக்கிறேன்னா, இப்போ பிள்ளைங்களுக்கு சரியான மதிலோன். ஏன்னா கிரேட் 1ல இருந்து இப்போ A level வரைக்குமான பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ்ன்ட்டு ஒன்றுமே இல்லை அவங்க லைஃப்ல. இப்போ இல்லை, முன்னாடி சிஸ்டம்ல நிறையவே இருந்துச்சு, நிறைய ஃப்ரீ இருந்துச்சு, ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி போய்கிட்டு இருந்தாங்க பிள்ளைங்க. ஆனால் இப்போ அந்த சிஸ்டம் இல்லை. அதனால ஆனால் பிள்ளைங்களுக்கும் ஓவர் ப்ரெஷர் ஆகுது. அந்த வகையில் பிள்ளைங்களுக்கும் ஓவர் ப்ரெஷர் ஆகுது. ஆனால் அந்த படிப்பையும் பேலன்ஸ் பண்ணிட்டு அவங்கோட்டு, ஏன்னா படிப்பு மட்டுமே ஃபியூச்சர் இல்லை. என்ன ஏன் அப்படி நினைக்கிறீங்க? பிள்ளைகளுக்கு பெரிய பாரமாக இருக்குது இந்த. ஆனால் ஏன் மாறணும்னாக்கா இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு சரியான பாரமாக இருக்குது. படிக்கிறது பாரமாக இருக்குன்னா புஸ்தகத்தை சொல்லலை, கல்வியில் உள்ள சிஸ்டம் ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடாது, ரொம்ப லேசாகவும்